கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்றைய நாளிலும் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். தேவ பிரசன்னம் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. கர்த்தர் நல்லவர். இன்றைய நாளிலும் உங்களோடு தியானிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வாக்குத்தத்த வசனம் 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 27வது வசனம். கர்த்தர் உன்னை ரட்சிக்காதிருந்தால் நான் எதிலிருந்து எடுத்து உன்னை ரட்சிக்கலாம்? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வேத புத்தகத்திலே புலம்பல் புஸ்தகத்தை நாம் வாசிக்கிற பொழுது ஒரு காலகட்டத்திலே இஸ்ரவேல் தேசத்தை எதிராளிகள் முற்றிலுமாக ஆட்கொண்ட போது அந்த தேசத்திலே மிக கொடூரமான பஞ்சம் ஏற்பட்டது. சாப்பிடுவதற்கு கூட வழி இல்லாமல் தன்னுடைய சொந்த பிள்ளைகளின் மாம்சத்தை உட்கொள்கிற அளவிற்கு மிக கொடிய பஞ்சம் உண்டானது. உயிர் வாழ வழி இல்லாத அளவிற்கு அவர்கள் தள்ளப்பட்டார்கள். உயிர் வாழ்வதற்கு உணவு தங்களுக்கு கிடைக்கும் என்பது சாத்தியமற்றதாக காணப்பட்டது. அப்போதுதான் எலிசா என்கிற கர்த்தருடைய மனிதன் கர்த்தருடைய வார்த்தையை அவர் அறிவிக்கிறார். என்ன அறிவிக்கிறார் என்றால், நாளை இந்த தேசத்திலே சமாரியாவின் ஒலிமுக வாசலிலே 1 மரக்கால் கோதுமை மாவு 1 சேக்காலும் 2 மரக்கால் வார்கோதுமை மாவு 1 சேக்காலும் விற்கப்படும் என்று அறிவிக்கிறார். அப்பொழுது அங்கிருந்த பிரதானி ஒருவன் என்ன சொல்கிறான் என்றால், இதோ கர்த்தர் வானத்தையும் பூமியை உண்டாக்கினாலும் எப்படி இது நடக்குமோ என்று நம்பிக்கையற்ற ஒரு வார்த்தையை அவர் சொல்லுகின்றார். அதற்கு அந்த தேவனுடைய மனிதன் சொல்லுகிறார், உன்னுடைய கண்களில் நீ காண்பாய், ஆனாலும் அதை நீ சாப்பிட மாட்டாய் என்று சொல்கிறார். மறுநாள் அந்த தேவனுடைய மனிதன் சொன்னபடி அது நடந்தேறியது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில பல கஷ்டமான சூழ்நிலைமைகளால் நடக்க சாத்தியமற்ற காரியங்களை தேவன் நடத்தி முடிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நீங்கள் விட முடியாத உங்களிடத்தில் இருக்கிற அடிமை பழக்க வழக்கங்கள், வாழ்க்கையிலே நொறுக்கப்பட்டு சிதைக்கப்பட்டு பலவித போராட்டங்களினால் கஷ்டப்படுகிற குடும்ப உறவுகள், எனக்கு இப்படி ஒரு கொடிய நோய் இருக்கிறது, பலமுறை மருத்துவரை பார்த்து விட்டேன், பெரிய பெரிய மருத்துவமனைகளுக்கு சென்று பணத்தை எல்லாம் இழந்து விட்டேன் என்று பல தோல்விகளை கண்கொண்ட சரீரத்தின் பலவீனங்கள், மீள முடியாத குடும்பத்தில் காணப்படுகின்ற பொருளாதார நெருக்கடிகள், இப்படிப்பட்டதான எந்த காரியங்களாக இருந்தாலும் அவர் எல்லாவற்றிலும் இருந்து உங்களை தப்பிவித்து உங்களை விடுவித்து உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அவிசுவாசியான பிரதானியை போல் இருக்காமல் முழுமையாக முழு விசுவாசத்தோடு உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தரிடத்தில் ஒப்புக் கொடுங்கள். நம்பிக்கை இல்லாத இடத்தில் நம்பிக்கை உண்டு பண்ணுகிறவர் உங்கள் தேவன். அவர் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார், உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். உங்களுக்கு அநேக ஆசீர்வாதங்களை நன்மைகளையும் தந்து இந்த நாட்களை நடத்த போகிறார். இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பு நிறைந்த பரலோக பிதாவே, ஆண்டவரே, இதோ இந்த நாளின் காலை நேரத்திற்காக உமக்கு கோடாகோடி நன்றி தகப்பனே. அப்பா, இந்த நாளிலும் கூட நீர் ஒரு அருமையான வாக்குத்தத்த வசனத்தை தியானிக்கும்படியாக செய்த மேலான கிருபைக்காக நன்றி தகப்பனே. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உம்முடைய பிள்ளைகளை சந்திங்கப்பா, ஆசீர்வதிங்க. அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா. நெருக்கங்கள் போராட்டங்கள் எங்கள் வாழ்க்கையில் சூழ்ந்து கொள்ளும் போது நம்பிக்கையை உண்டு பண்ணும் தேவனாகிய கர்த்தர் அன்றும் இன்றும் ஜீவிக்கிறார் என்று நாங்கள் எப்பொழுதும் அறிக்கையிட பிரகாசமான மனக்கண்களை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் விசுவாசத்திலே நிறைந்தவர்களாய் ஒவ்வொருவரின் தேவைகளை நீ சந்தித்து விடுவிப்பீராக ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் தெய்வீக நம்பிக்கையை கொடுத்து ஆசீர்வதியும் சுவாமி. ஆண்டவரே, யார் யாரெல்லாம் பலவீனத்திலே சுகமில்லாமல் மருத்துவமனைகளில் இருக்கின்றார்களோ, யாரெல்லாம் பலவீனத்திலே வீடுகளிலே இருக்கின்றார்களோ, ஒவ்வொருவரையும் சந்தியும் அப்பா. ஒவ்வொருவருக்கும் அற்புதமான சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து நீர் ஆசீர்வதியும் அப்பா. அவர்களுக்குள்ள தடையாக இருக்கின்ற பிசாசின் கிரியைகள் அனைத்தையும் நீர் உடைத்தறியும் ஆண்டவர. எந்த விதமான பிசாசின் போராட்டங்களாக இருந்தாலும் சரி, எந்த விதமான தீய சக்திகளாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் நீர் முறியடித்து போடும் ஆண்டவர. நீர் அற்புத சுகத்தை கொடுத்தல்லும் அப்பா. நீர் அதிசயம் செய்கின்ற தேவனாக இருக்கிறீர் அப்பா. ஒரு விசை அவளோடு இறங்கி ஆண்டவர, ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க. நல்ல சரீர சுகத்தோடு காணப்படட்டும் அப்பா. உம்மிடத்திலே விண்ணப்பங்களை ஏறெடுத்து ஜெபிக்கிற பிள்ளைகள், உம்மை நேசிக்கின்ற பிள்ளைகள் ஆண்டவரே, உம்மிடத்துல மன்றாடுகின்ற பிள்ளைகள் யாருமே வெட்கப்பட்டு போகக்கூடாதுப்பா. ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து உயர்த்தி அருளும் ஆண்டவரே. குடும்பங்களில் சமாதானம் இல்லாமல் சமாதானத்தை இழந்திருக்கின்ற குடும்பங்கள் அநேகம் உண்டப்பா. ஒவ்வொரு குடும்பங்களும்
நீர் சமாதானத்தை கட்டளையிடும் அப்பா. ஆண்டவரே, நீர் அவளோடு வாசம் பண்ணும் அப்பா. நீர் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு பிள்ளைகளின் தேவைகளை சந்தியும் அப்பா. ஆண்டவரே, இன்றைய நாளிலும் பிறந்த நாட்களை, திருமண நாட்களை காண்கின்ற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் சந்தியும் ஆண்டவரே. இம்மட்டும் பாதுகாத்து அவர்களை ஆசீர்வதித்து வழி நடத்தின தேவன். ஆண்டவரே, புது வருடத்திற்குள் அவர்கள் பிரவேசிக்கின்ற பொழுது அப்போ புதிய ஆசீர்வாதங்களையும் புதிய புதிய நன்மைகளை அவருடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள வேண்டிய கிருபையை நீர் கொடுத்தல்லம் சுவாமி. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். அவர்கள் தங்கள் வாழ்க்கைக்காக என்னென்ன முயற்சிகள் செய்கின்றார்களோ, எதிர்காலத்திற்காக என்னென்ன நோக்கங்கள் வைத்திருக்கின்றார்களோ ஆசீர்வதித்து நீர் கொடுத்தல்லும் சுவாமி. அனைவரையும் உம்மிடத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் சுவாமி. தாழ்த்துகிறேன். குறை குற்றம் யாவற்றையும் எண்ணி இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.